இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரையருண் சார். வணக்கம். வணக்கம். இப்போ நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கரூர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பாக பணி ஆணை கொடுக்கப்பட்டுச்சு, அரசு வேலை தந்து. அந்த அரசாணையை ரத்து பண்ணி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதுதான் இப்போ வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போக போகிறது அப்படிங்கிற தகவல்களும் சொல்லப்படுது. இது உச்சநீதிமன்றத்தில் என்னவாக ரியாக்ட் ஆகும்? இப்போ இந்த வழக்கில் இதனுடைய தன்மை என்ன சார்? இப்போ கரூர் கூட்ட நெரிசலில் இருந்தோருக்கு வேலை கொடுத்த வழக்கை பொறுத்த மட்டும் நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அப்பாயின்மெண்ட் would be subject to judicial review அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீதிமன்றத்தோட விசாரணைக்கு உட்பட்டது, இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது, ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பணியும் தற்காலிக பணிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அந்த தற்காலிக பணி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வேலைக்கு கொடுத்தது அப்படின்பது செல்லுபடி ஆகாது, செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் எல்லா துறைகள்லையும் கம்பேஷனட் கிரவுண்டில் கருணை அடிப்படையில் வேலைக்காக பல பேர் காத்திருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் காத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காத்திருப்புக்கு இடையில் இப்படி ஒரு எந்தவித அரசு விண்ணப்பிக்காமல் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பே கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வரையறைகள்லாம் இருக்குது. அதுக்கு மாறாக இப்படி இவங்க கொள்கை முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 162ல் நாங்கள் பாலிசி டிசிஷன் எடுத்து அதன் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் கொள்கை முடிவு எடுத்திருந்தாலும் அந்த முடிவு சரியான முறையில் இருக்குதா, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குதா, அக்கார்டன்ஸ் வித் லா ஆர் நாட் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பண்ணியிருக்கிறது நீங்கள் என்ன கேட்டாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி வாதத்தை வைக்கிற போது நாங்கள் கருணை அடிப்படையில் கம்பேஷனட் கிரவுண்டில் தான் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிற போது எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க. பட்டாசு வெடி விபத்தில், பட்டாசு ஆலை விபத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர், பல 100 பேர் இறந்து போயிட்டு விபத்தில் கூட இறந்து போகிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் வேலை கொடுக்கலையே. தினமும் சாலை விபத்தில் பல 100 பேர் இறந்து போகிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் வேலை கொடுக்கலையே. எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. இப்போ கர்நாடகாவில் பாருங்கள், ஆர்சிபி வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் ஸ்டேடியத்தில், பெங்களூர் ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய விபத்து, கூட்ட நெரிசல், ஒரு ஸ்டாம்பேடு, அதில் நிறையா பேர் இறந்து போகிறாங்க. அவங்களுக்குலாம் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நோ. என்ன அவங்க இன்ஸ்டடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்துருக்காங்க, காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க, நிவாரணம் கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பணத்தை கொடுங்க. இந்த தீர்ப்புலேயே தான் சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஆண்டர்பிரனராக மாற்றுங்க, தொழில் முனைவோராக மாற்றுங்க, ஸ்கில்டு ட்ரைனிங் கொடுங்க, திறன் பயிற்சி கொடுங்க. அவங்களுக்கு சுய தொழில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறாக இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டை இவ்வளோ பேர் காத்திருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் மெனி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அதுக்கு அந்த எல்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு புதுசாக இந்த விபத்தில் இறந்து போனவங்களுக்காக அப்படி கொடுக்குறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசு தரப்பில் வைக்கப்படுற வாதம் சார், லீலாவதி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு அரசு பணி ஆணை கொடுக்குறீங்க, ஸ்டெர்லைட் வழக்கில் சம்மந்தப்பட்டு பலியான குடும்பத்தினருக்கு அரசு பணி தர்றோன்னா இதுக்கும் தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிற. ஸ்டெர்லைட்டு வழக்கு, லீலாவதி வழக்குலாம் அரசோட பாசிச போக்கு எதிரான ஒரு போராட்டம். இதுவும் ஊழலுக்கு எதிராக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போராடின ஒரு போராட்டம் அது. சரிங்களா? லீலாவதி வழக்கு அந்த அரசு ஏங்க, ஸ்டெர்லைட்டுன்றது ஒரு பெரிய வாழ்வாதார பிரச்சனைங்க. வாழ்வாதாரம் இந்த தலைமுறை மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த நச்சு கதிர்களால், அந்த நச்சு கதிர்களால் நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கான. ஆமாம், காப்பர் உங்களுக்கு கேன்சர் எங்களுக்கானலாம் பிரச்சாரம். அந்த காப்பர்னால எத்தனை பேர் பாதிக்கப்படுறான், எத்தனை பேர் கேன்சர் அந்த நீங்கள் அந்த ஆலையை சுற்றி உள்ள நபர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர், பல நூற்றுக்கணக்கான பேர்
இதுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நிவாரணம் கொடுக்கணும். அவங்க அந்த மாதிரி வந்து எதிர்கால சூழல் ஏற்பட்டுறக்கூடாது, எதிர்கால சந்ததி காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு வந்து போராடினவங்களை வந்து காட்டுமிராண்டித்தனமாக ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அந்த துப்பாக்கி சூடு நடத்தினதெல்லாம் யார்? போலீஸ் தானே நடத்தினாங்க. கொன்னது யார்? போலீஸ் தானே கொன்னாங்க. போலீஸ் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? அரசோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் அரசு வந்து வேலை கொடுத்ததுங்கிறது சரி. அதையும் வந்து அதையோட வந்து இதை வந்து ஒப்பிடுறது வந்து, கரூரில் ஒரு நடிகர் வராரு, அவர் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த கூட்டத்தில் வந்து பார்க்க வர்றவங்கள பார்க்க வந்ததுக்காக அவங்க வந்து இறந்து போகிறாங்க, சரியான முன்னேற்பாடுகளை செய்யலை, எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யலை. அந்த அடிப்படையில் இறந்து போனவங்களை வந்து ஒரு போர்க்குணத்தோடு போராடிய மக்களோடு ஒப்பிடுறது ஏற்புடையதல்ல அப்படின்றது தான் அந்த எதிர்த்தரப்போட வழக்குதாரிகளோட. அந்த விவகாரத்தில் 41 பேர் இறந்து போனாங்க, 41 பேர் இறந்துருக்காங்க, இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அரசு சார்பாக 10 லட்சம் தரப்பட்டுச்சு இல்லையா? அப்போ அரசு அதை பொறுப்பேற்று கொண்டு தானே கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் பணி கொடுத்தா மட்டும் என்ன தவறுங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய வாதமாக. அப்படி ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இவங்க. கம்பேஷனேட் கிரவுண்டில் தானே அவங்க சொல்கிறாங்க. கம்பேஷனேட் கிரவுண்டில் வேலை கொடுக்குற போது சீனியாரிட்டி பார்க்கணும். எல்லா துறைகள்லையும், ஒவ்வொரு துறையிலையும், இப்போ வந்து அரசு துறையிலேருந்து, போக்குவரத்து துறையிலேருந்து, அது நம்ம ஈபியிலேருந்து, அரசு துறையில் பல்வேறு விதமான நிர்வாக துறைகளில் ஏகப்பட்ட காத்திருப்போர் பட்டியலில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எல்லாம் கம்பேஷனேட் கிரவுண்டில் வேலைக்கு வந்து மனு கொடுத்து இவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. அப்படி காத்துட்ருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன கோர்ட்டு மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன எதை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வேலை கொடுக்குறது என்பது வந்து என்னென்னா ஒரு பெரிய வந்து ஒரு கூக்குரல், மக்கள் மத்தியில் ஒரு கூக்குரலை ஏற்படுத்திடும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ளட்டு கேட்டை ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு சூழல் ஆகிடும் அப்படின்றாங்க. ஃப்ளட்டு கேட்டை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பல தரப்பினர் வந்து பல்வேறு விதத்தில் காத்திருக்காங்க. எல்லாருக்கும் இது வந்து ஒரு கதவை திறந்து விட்ட மாதிரி ஆகிடும், ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேலைவாய்ப்புன்றது எப்படி இருக்குன்னு சொன்னிங்கன்னா, ஒரு அரசு வந்து சரியான முறையில் அரசு விதிகளுக்கு உட்பட்டு தான் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இவங்க வேலை கொடுத்தா அதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இது மாதிரி அமர்வு சொல்லியிருக்கு. ஆனால் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கொடுத்துடல, ஒரு சாதாரண வேலை தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இவங்க வச்ச வாதமாக இருக்குது. அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க லீஸ்ட் கிரேடு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம், இந்த வாதத்தை வந்து நீதிமன்றம் சரியான முறையில் அணுகியிருக்காங்க. லீஸ்ட் கிரேடு இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 16 வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 14 எல்லாரும் சமம், சரிங்களா? வேலைக்காக காத்துட்டு இருக்க பலாயிரக்கணக்கான பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கணும். சம வாய்ப்பு சம வேலை, ஆர்டிகல் 16 வந்து சம வேலை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சம வேலை வந்து இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. பல்லாயிரக்கணக்கான பேர் வேலைவாய்ப்பாக காத்துட்டு இருக்கான், அவன்லாம் பைபாஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு கொடுக்குறது எப்படி சரியாக இருக்குன்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் த்ரோன் அவே அஸ் எ லார்ஜஸ்ட் பை த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வேலையை வந்து கொடுக்குறது என்பது வந்து உங்கள் ஈகை கொடுக்குற மாதிரி இல்லை, கொடை மாரி இல்லை. ஒரு பொது வேலை வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அதை எடுத்து ஒருத்தவங்க கொடுக்குறது மாதிரி கிடையாது. தனவந்தர்கள் வந்து கொடையளிக்கலாம், பெரிய பணக்காரர்கள் வந்து ஈகை பண்ணலாம். அந்த ஈகம் பண்ணுறதுக்கான சொத்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். ஆனால் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் ஈகை வழங்குற மாரி, கொடை கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்க, தானம் பண்ணுற இது கிடையாது. இது எப்படின்னா, ஹேஸ் டு பி ஏர்ன்டு அப்படின்றாங்க. இட் ஹேஸ் டு பி ஏர்ன்டு. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஹேஸ் டு பி ஏர்ன்டுன்னு சொல்கிறாங்க. அது போராடி பெறணும் அப்படின்றாங்க. அரசு வேலை என்பது போராடி பெறணும் அப்படின்றாங்க. எல்லோரும் போராடி தான் பெற்றுட்டு இருக்கான். இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான பேர் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வர்றாங்கல்ல, சும்மா வந்துடுறான். எத்தனை பேர் வந்து தூக்கம் இல்லாமல், சாப்பாடை சாப்பிடாமல், தூக்கம் இல்லாமல் கடுமையாக உழைக்கிறான். பசி நோக்கா கண் துஞ்சார் யாதொரு மெய்வருத்தங்காரார் கர்மமே கண்ணனாயினார் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாரி வந்து பசி நோக்காது, கண் துஞ்சாது, மெய்வருத்தம் பாராது உழைக்கிறவனுக்கு தான் அந்த வேலை கிடைக்குது. அப்படி இருக்கிற போது இது மாதிரி வந்து இந்த ஒரு வேலைக்கான மதிப்பு தெரியுங்களா. அடுத்த லைன் அவங்க என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் வேல்யூ வில் ஹாவ் டு பி ரியலைஸ்ட் அப்படின்றாங்க. அந்த பொது வேலை அரசு வேலை கிடைக்குது இல்லையா, அதுக்கான மதிப்பை வந்து அவங்க உணரணும், வேலை போடுறவங்க உணரணும் அப்படின்றாங்க. இங்கே அது மாதிரிலாம் உணர்ந்தாங்களா அப்படின்னா எதுவுமே இல்லையே. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வுட் ஹாவ் டு பி செரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது அந்த அந்த அதனோட இந்த அரசோட வேலையோட முக்கியத்துவத்தை வந்து அவன் போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் நேற்று நீதிமன்ற தீர்ப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து அதில் முக்கியமான என்ன, இட்ஸ் வேல்யூ வில் ஹாவ் டு பி ரியலைஸ்ட் அப்படின்றாங்க. அரசோட வேலை என்பது அவன் போராடி பெற்றவனுக்கு தான் அந்த வேலையோட வந்து அந்த முக்கியத்துவம் தெரியும். ஏன் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப அவங்களோட வே ஆஃப் பிஹேவியரை பாருங்கள், அந்த வேலையில் இருக்கிறன்ற பெருமையோடு தான் அவன் இருக்கிறான். அரசு காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு, கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசுன்னு எதுக்கு சொல்கிறான்னா, அந்த வேலையை பெறுவதற்காக உழைச்சி வாங்கியிருக்காங்க. லஞ்சம் கொடுத்து போனவெல்லாம் விட்டுருங்க சார், லஞ்சம் கொடுத்து நாய் பேய் எல்லாமே போகும், அவனெல்லாம் விட்டுருங்க. இதில் என்னென்னா அரசு இந்த வேலையை போராடி பெற்றிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த வேலை. எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கேயே, எத்தனை பேர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ பல்வேறு டாக்டரேட் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் தனியார் நிறுவனத்தில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அரசு வேலையில் போட்டித் தேர்வில் எழுதி அவங்க அந்த வேலையை பெற்றிருக்காங்க இல்லையா, அதுக்கான மதிப்பு அந்த வேலையில் இருக்கவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அரசு என்ன சொல்லுது, அரசு சார்பாக வாதாடினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 162வது சட்டப்பிரிவின் கீழே இது வந்து அரசோடைய நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த உத்தரவு பிறப்பிக்கிறோம், அதுக்கான அரசோடைய கொள்கை முடிவு அப்படிங்கிறாங்க. அதுக்கான பதிலை வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதாவது வந்து நீங்கள் 162 கீழே நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாலும் அந்த கோர்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வந்து தவறு செய்யும்போது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்கிறாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அன் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் டு பி அன்ஃபெட்டட், அதுக்கு வந்து தடையற்றது. அரசுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் 162 கீழ் உள்ள பவர் என்பது தடையற்றது, யாரும் வந்து அதுக்கெல்லாம் தடை போட முடியாது. தோஸ் வுட் சோஸ் வுட் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு கூக்குரல் வருது, ஒரு கூச்சல் குழப்பம் வந்தால் இட்ஸ் ஃபார் த கோர்ட்ஸ் டு என்ஷூர் தட் த ஃபேர்னஸ் இஸ் எவிடென்ட். அதில் வந்து கூச்சல் குழப்பம் குறைபாடுகள் இருக்கும்போது அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று கோர்ட் சொல்லியிருக்கு. அதுதான் அதில் என்னென்னா, ஒரு கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் வேலை கொடுக்கும்போது அது வந்து சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கா, அதனோட வரையறைகள் வந்து நடைமுறையில் வந்து பின்பற்றப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்த கேள்வி அவங்க கேட்குறாங்க என்னென்னா, டெய்லி வந்து சாலையில் வந்து விபத்தில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, டெய்லி வந்து பட்டாசு தொழிற்சாலையில் வந்து இறந்து போகிறாங்க, விபத்தில் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா இல்லையே, அந்த அடிப்படையில் இவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சார், இப்போ தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு, தீர்ப்பு உத்தரவு இறுதி உத்தரவு வரல, அவங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. ரெண்டாவது, இதில் உச்சநீதிமன்றம் என்ன விதமான நிலைப்பாட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்போ உயர்நீதிமன்றம் சொன்னதே ஃபாலோ பண்ணுவாங்களா, அல்லது அவங்க இதிலிருந்து அதை நம்ம வந்து டிட்டர்மினேஷன் பண்ணி ஜோசியம் மாதிரி இல்லை, இந்த தீர்ப்பினுடைய தாக்கம் இருக்கு, இந்த தீர்ப்பினுடைய தாக்கம் இருக்குமானா இருக்கும். ஏன்னா அந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டோட வேல்யூ வந்து வில் ஹாவ் டு பி ரியலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால இதோட இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டை கம்பேஷனேட் கிரவுண்டில் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி கேட்டால் அது கொடுக்கக்கூடாதுன்னு வந்து நேற்று உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லிடுச்சு. இந்த வழக்கு சார் ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் கரூர் வழக்கு போயிட்டுருக்கு. இப்போ இவங்க வந்து தமிழக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை தரதன் மூலமாக சாட்சிகளை கலைக்கிற வேலையில் இறங்கியிருக்காங்கிற ஒரு பார்வை, குற்றச்சாட்டு இருக்க தானே செய்யும். அதாவது என்னென்னா, அந்த சம்பவ இடத்துக்கு யாருமே போகக்கூடாது. ஒன்ஸ் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து அக்கரன்ஸ் பிளேஸு சம்பவம் நடந்து முடிஞ்சோடனே விசாரணை அதிகாரிகிட்ட கையில் அந்த வழக்கு வந்துடுச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துல உள்ள எல்லா ஆவணங்களையும் பொருட்களையும் கைப்பற்றி யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதவங்கள ஒரு வளையத்தை உருவாக்கிடுவாங்க. அந்த வளையத்துக்கு உட்பட்டு அது வந்து விசாரணை அதிகாரியோட வளையத்துக்கு உட்பட்டது, யாரும் அங்கே போகக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது ஏற்பட்டுரும், ஆட்சியங்கள் ஆவணங்கள் கலைக்கப்படும், வழக்கு வந்து சரியான முறையில் நடக்காது அப்படின்றதுக்காகத்தான் அது யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, ஆவணங்களுக்கு வந்து தொடக்கூடாது, சாட்சியங்களை அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மாறாக இவங்க வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க, அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதன் மூலமாக இது இப்படிலாம் அங்கே அந்த வழக்கு வந்து சரியான வகையில் போகாதோ அப்படின்ற ஒரு
ஐயப்பாடு வந்து பார்வையாளர்களுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. இதில் வந்து சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சட்டப்படியான பார்வைகளாக இருக்குது, சட்டப்படியான விஷயங்களாக இருக்குது. அதை தாண்டி தாவேக்கா இன்றைக்கி வேறு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்ய எதிர்க்கட்சிகள் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த வழக்கு போட்டது நாத்தாக்கா, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த வழக்கு போடுறாங்கன்னா மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன், கருணை அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அதுவும் தாவேக்கானோட அரசியல் என்னவா இருக்குன்னா கரூரில் உங்களுக்கு மணிமண்டபம் கட்ட போகிறாங்க. அந்த அளவுக்கு ஏங்க இல்லை என்னங்க நியாயம்? அதாவது வந்து இல்லை திமுகவோட சதி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை திமுக, நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அங்கன்னா அது கிளை அமைப்பா? அப்படிலாம் இல்லை. ஒரு மிகப்பெரிய இது இந்த பின்னடைவு தாவேக்காவுக்கு இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு. அதை முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். தவறை வந்து ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். தவறை ஏற்றுக்கிறது தயாராக இல்லைன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது. மிகப்பெரிய பின்னடைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வழக்கு வருது. இந்த வழக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. என்னைக்கு என்ன தேதியில் வந்து வேலை கொடுக்க போகிறாங்களோ அந்த தேதியிலே வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. உயர்நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது தான் இன்றைக்கி கொடுக்குற இந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இறுதி தீர்ப்புக்கு மட்டும் இல்லை, நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது, மறு ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டதுன்னு சொன்னாங்க. சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் திஸ் ஹானரபிள் கோர்ட்டுன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்படி வேலை கொடுத்தது 162 அரசியலமைப்பு பிரிவின் கீழ் வேலை கொடுத்தது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி நேற்று உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இது வந்து விஜய் அரசுக்கு பின்னடைவா இல்லையா? நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்பேஷனட் கிரவுண்டில் வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நீதிமன்றம் அதை மட்டும் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுங்க, இப்போ வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, பணத்தை கொடுங்க, தொழில் முனைவராக மாற்றுங்க, மற்றபடி அவங்க ஒரு பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்த ஒரு தனி மனிதராக அவங்கள மாற்றுங்க. ஆனால் அதற்கு மாறாக வந்து அரசு வேலையை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வேலையை கொடுப்பதுங்கிறது ஒரு பேடு பிரசிடென்ட் ஆகிடும், ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல தரப்பட்ட நபர்கள் வந்து வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கான். பல லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கான். அது இல்லாமல் ஒரு கட்சி நிகழ்ச்சிங்க, அது ஒரு கட்சி நிகழ்ச்சி. ஸ்டெர்லைட் வழக்கோடு இதை ஒப்பிடவே கூடாது. ஸ்டெர்லைட் வழக்குன்றது ஒரு அரசு பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு போர். எதிர்கால தலைமுறை ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் வேணும்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. டெவலப்மெண்ட் மஸ்ட் பி, எவரி டெவலப்மெண்ட் மஸ்ட் பி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்கிறான். ஒரு வளர்ச்சி என்பது நீடித்த வளர்ச்சியாக இருக்கின்றோம். நீடித்த வளர்ச்சின்னா என்னென்னா, எதிர்கால தலைமுறைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக சூழல், கால சூழல் எதிர்கால தலைமுறைக்கு போய் சேரணும். எதிர்கால பாவிகளை, இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளோட பாவிகளை, எங்களோட வளர்ச்சி, எங்களோட இயற்கை வளங்கள்லாம் கெடுத்தீங்களாடா நீங்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடாதுன்னு தான் ஐக்கிய நாடுகள் சபை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுது. அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த போராட்டம். எதிர்காலத்துக்கு வந்து காற்று இல்லாமல் போய் மாசுபாடு அடைஞ்ச ஒரு நாட்டை கொடுத்துட்டு போனோம்னா எதிர்கால தலைமுறை நம்மளை வந்து சபிக்க மாட்டானா? அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு போராட்டம் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பிரச்சனை, தூத்துக்குடி அந்த போராட்டம். அதோடு இதை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து கட்சி நிகழ்ச்சிக்கு பார்க்க போயிட்டு எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் செய்யாமல், தண்ணி கொடுக்காம, அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம, நடுத்தர நிற்க வச்சு வேகாத வெயிலில் வெம்பாடுபட்டு கண்மூழி பிதுங்க கண்ணசத தொங்க செத்து போனவனோட வந்து எப்படி நீங்கள் ஒப்பிட முடியும்? அவன் வந்து தனிப்பட்ட ரீதியாக போகிறாங்க. தனிப்பட்ட கட்சி எந்த வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தலை. அந்த நிகழ்ச்சியில் போய் இறந்தவனை வந்து நீங்கள் ஒரு பொதுவான வாழ்வாதார போராட்டத்துக்கு, ஒரு அறிவியலை இந்த பிறனா சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்காக நடந்த போராட்டத்தை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சார். இந்த வழக்கில் அரசு வேலை தரப்பட்ட யார்கிட்டையுமே நீதிமன்றம் கருத்து கேட்கலை. அவங்களுடைய விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுக்காமலே இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால உச்சநீதிமன்றத்தில் இதை பிரதானமாக வச்சு தான் தமிழக அரசு வாதிட போகிறதுங்கிற தகவல். இல்லை, அவங்க யாருமே நீதிமன்றத்துக்கு வரலையே. போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவங்க வந்து இம்ப்ளீட் ஆகிருக்கலாமே. அவங்க யாருமே இம்ப்ளீட் ஆகலையே. அவங்கள நோ ஒன் ப்ரிவென்ட் தெம் டு இம்ப்ளீட் தெம் அஸ் பார்ட்டி இல்லை. அதுக்கு யாருமே அவங்களுக்கு தே ஆர் நாட் ரெடி டு இம்ப்ளீட் தெம் அஸ் அ பார்ட்டி சின்ஸ் கவர்மெண்ட் அவங்க பார்த்துப்பாங்க, கவர்மெண்ட்டே நம்ம வழக்கு நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் வராமல் இருந்திருக்கலாம். அவங்க இது வந்து இக்னோரன்ஸ் ஆஃப் லா, நான் எக்ஸிஸ்ட் இன்ஜூரியான்னு சொல்கிறான் சார். எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சிக்க முடியாது. சட்டத்தை பற்றி எனக்கு தெரியாது, நீதிமன்ற நடவடிக்கைகளை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. ஆனால் அவங்க அது ஒரு கிரவுண்டாக எடுப்பாங்க. ஆனால் என்னென்னா, கம்பேஷனட் கிரவுண்டுக்கு கீழே இந்த வேலை கொடுத்தது சரியா தவறான்னு பார்க்கும்போது இது தவறு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி. சமீபத்தில் விஜய் கூட கரூரில் பேசினதனுடைய மையப்பொருளை இந்த விவகாரம் தான். அப்போ இதை அவங்க அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, மறுபடியும் பழி வாங்குறாங்க, ஏன்னா மக்களுக்காக செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. அவரை பொறுத்தவரை
துறைக்கும் அவரை பார்க்க வந்து இறந்து போன அந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை இவ்வளவு பேர் தடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு அது ஒரு அரசியல் பின்னடைவுங்கிறத தாண்டி அந்த மக்கள் மத்தியில் இன்னும் வேகமாக போய் சேருவார் அப்படிங்கிற விஷயம் தானே பார்க்கப்படுது. இல்லை, விஜய் வந்து அவங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுக்குறதையோ, அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார உதவிகள் செய்கிறதையோ, அவங்கள தொழில் பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு யாரையும் தடுக்கவே இல்லை. அரசு வேலை கொடுக்குற போது அது அரசு வேலை பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களுடைய கனவு. பல இளைஞர்களுடைய வந்து ஒரு பெரிய அவனோட வாழ்நாளில் மிகப்பெரிய லட்சியமே அரசு வேலையை நினச்சிருக்கான். அப்படியாப்பட்ட ஒரு அரசு வேலையை வந்து நீங்கள் ஏனோ தானோன்னு சொல்லி உங்கள் கூட்டத்தை உங்களை பார்க்க வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுவும் வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போகிறாங்க. கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியது யாருன்றதுக்கு இந்த வரையிலையும் பதில் கிடைக்கல. நான் தான் அந்த அவங்க இது வரைக்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க பொறுப்பேற்றுக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசை நோக்கி கை காட்டுறாங்க, காவல்துறையை நோக்கி கை காட்டுறாங்க, அப்புறம் வந்து அந்த அது ஆளுங்கட்சியை நோக்கி கை காட்டுறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்றதில்ல. முதல்ல வந்து பொறுப்பு ஏற்கணும். பொறுப்பை ஏற்கவே இல்லை. இது வரைக்கும் பொறுப்பு ஏற்கலை. கூட்டத்தை நடத்தணும் தான் சார் அதுக்கு வந்து பொறுப்பாக இருக்க முடியும். அந்த பொறுப்பை ஏற்கலை. பொறுப்பு ஏற்காமல் கையை வந்து வேற ஒருத்தவங்க மேலே வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒருத்தவங்க மேலே புகார் சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மக்கள் வந்து எப்போதுமே வந்து இப்போது இப்போ சிஜேபி வந்துடுச்சு இல்லை, சிஜேபி வந்ததுக்கப்புறம் யாருமே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்ச பிஜேபியை வந்து தூக்கி அணிச்சிட்டாங்க. அதுபோல் ஒரு பொய்யே சொல்லி ரொம்ப நாள் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. மக்கள் வந்து விழிப்படைஞ்சிருவாங்க. நீங்கள் ஒரு பலூன் ஊதி பெருக்கப்படலாம், எங்கேயாவது ஒரு குண்டூசி வந்து குத்துனாலே போயிடும், பலூன் உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஊதி பெருக்கப்பட்ட இந்த பலூன்கள் உடையக்கூடிய காலம் சீக்கிரம் வரும். ரொம்ப நன்றி சார். இந்த வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை நீங்கள் எடுத்து காட்டியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.